students. நம்ம இன்னைக்கு CLAT 2022 ஓட லாஜிக்கல் ரீசனிங் செக்ஷன்ஸ்ல சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம passage 2 பார்க்கலாம். So as usual நம்ம ஃபர்ஸ்ட் passage படிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம passage அனலைஸ் பண்ணிட்டு அதோட questions பார்த்துட்டு எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். Under the COVID-19 outbreak, universities and schools around the world had suspended face-to-face classes to prevent the rapid spread of the virus among students and staff. This sudden disruption to face-to-face education reshaped pedagogical practices and led to rapid adoption of online teaching amongst universities. Subsequently, academics working at universities at the front line of those changes faced enormous levels of pressure and disturbance to their professional roles and practices. For those without sufficient knowledge or experience for effective online teaching, this sudden transition was particularly challenging. In normal circumstances, designing an online course follows a systematic instructional design process with careful consideration of unique characteristics of target learner groups and the chosen instructional medium. During the rapid adoption of online teaching in response to COVID-19, however, symptomatic instructional design procedures and theme-based support for course development and preparation was unavailable. Instead, individual academics were given the challenge alone to teach online with a limited level of support and guidance from their school or university. The task was even more difficult in this situation when they were remotely working from home. இப்போ இந்த passageோட meanings பார்த்துப்போம். Under the COVID-19 outbreak, universities and schools around the world had suspended face-to-face classes to prevent the rapid spread of virus among students and staff. நம்ம COVID-19 outbreak அப்போ ஸ்கூல்ஸும் யூனிவர்சிட்டிஸும் மூடிட்டாங்க குவாரண்டைனுக்காக ரேப்பிடா, அதாவது வேகமா கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த சடன் டிஸ்ரப்ஷன் அப்படின்னா ஒரு திடீர் மாற்றம், நெகட்டிவ் கானடேஷன் இருக்கு. டு ஃபேஸ் எஜுகேஷன், ஆஃப்லைனில் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு நடக்கிற எஜுகேஷனுக்கு வந்த மாற்றம் என்ன பண்ணுச்சு? ரீஷேப்னா மொத்தமாகவே ரீஷேப் பண்ணுச்சு. எதை? பெடகாஜிக்கல் ப்ராக்டிசஸ். பெடகாஜிக்கல் அப்படின்னா கல்வியியல், எந்த மாதிரி கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அண்ட் லெட் டு த ரேப்பிட் அடாப்ஷன் ஆஃப் ஆன்லைன் டீச்சிங் அமங்ஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். ரேப்பிடாக அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வந்துடுச்சு யூனிவர்சிட்டிஸ்க்கு. அடாப்ட் அப்படின்னா என்ன? ரேப்பிடாக செயல்முறை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி செயல்முறை மாற்றிக்கிறது, புதிய செயல்முறையை எடுத்துக்கொள்வது. ஆஃப் ஆன்லைன் டீச்சிங் அமங்ஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். இங்கே என்ன புதிய செயல்முறை? யூனிவர்சிட்டிஸில் ஆன்லைன் டீச்சிங்கை பண்ணுறது. சப்சிக்வெண்ட்லி, அடுத்தபடியாக அகாடமிக்ஸ் ஒர்க்கிங் அட் யூனிவர்சிட்டிஸ் அட் த ஃப்ரண்ட் லைன் ஆஃப் தோஸ் சேஞ்சஸ் ஃபேஸ்ட் எனார்மஸ் லெவல்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டிஸ்டர்பன்ஸ் டு த ப்ரொஃபஷனல் ரோல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க? இப்போது யூனிவர்சிட்டிஸில் வேலை செஞ்ச அகாடமிக்ஸ், அதாவது ப்ரொஃபஸர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப் ஃப்ரண்ட் லைனில் இருந்தாங்க, அதாவது முதல் கட்டத்தில் இருந்தவங்க. இந்த மாற்றங்களை வந்து எதிர்கொள்றதுல எனார்மஸ் லெவல்ஸ், அதிகப்படியான ப்ரெஷரும் டிஸ்டர்பன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஃபார் தோஸ் வித்வுட் சஃபிஷியன்ட் நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் effective online teaching, this sudden transition was particularly challenging. ஸோ இந்த மாதிரி அதிகப்படியாக ஆன்லைனில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த மாற்றம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. In normal circumstances, designing an online course follows a systemic and instructional design process with careful consideration of the unique characteristics of target learner groups and chosen instructional medium. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க? ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து நிறையா விஷயங்கள் மனசில் வச்சுட்டு நிறையா வேறு டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கி தான் இந்த மாதிரி ஜென்ரலாக ஆன்லைன் கோர்சஸ் வந்து நடக்கப்படுது. ஒரு நான் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு COVID-19 பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சிஸ்டமிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் ப்ராசஸ். ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி வந்து கல்வி கற்றுத்தரணும் அப்படிங்கிறது. டிசைன் ப்ராசஸ், அதை வந்து டிசைன் பண்ணணும். முதல்ல நம்ம இது சொல்லித்தரணும், அடுத்து இது சொல்லித்தரணும், அந்த மாதிரி வித் கேர்ஃபுல் கன்சிடரேஷன். எதெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த ஒரு கிளாஸுக்கான யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டார்கெட் லேர்னர் குரூப்ஸ், அதாவது யாருக்கு கற்றுத்தரோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு
அண்ட் chosen instructional medium. இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியம் அப்படின்னா என்ன, எந்த வழியில் சொல்லித்தரோம், நம்மளுக்கு கிளாஸஸ் எப்படி போகுது, ஃபோனில் பார்க்குறாங்களா இல்லை வந்து ஒரு குரூப்பாக டிவியில் பார்க்குறாங்களா, ஸோ அதுதான் அவங்க பார்க்குற மீடியம். கரெக்டாக? ஸோ யாருக்கிட்ட இந்த கல்வி போகுது, எப்படி போகுது, இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இது நடக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. During the rapid adoption of online teaching in response to COVID-19, however, systematic instructional design procedures and team-based support for course development and preparation were unavailable. என்ன சொல்ல வராரு, COVID-19ல systematic instructional டிசைன் ப்ராசஸ் பண்ண முடியல, ஏன்னா வந்து டீம் பேஸ்ட் சப்போர்ட் கொண்டு வர முடியல, டைமும் இல்லை. அது வந்து இம்ப்ளைடு, ஆனால் வந்து ஆப்வியஸாக ஸ்டேட் பண்ணல ஆத்தர். இன்ஸ்டெட் இண்டிவிஜுவல் அகாடமிக்ஸ் were given the challenge alone to teach online with a limited level of support and guidance from their school or university. The task was even more difficult in the situation when they were remotely working from home. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுது இதனால், ஸோ இண்டிவிஜுவல்ஸ் வந்து தனக்கு தானே வேலை செய்து இந்த ஒரு கோர்ஸ் மெட்டீரியலை வெளியில் அவுட்புட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு வித் லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட். அளவான சப்போர்ட் இருந்துச்சு, ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அவங்களுக்கு தேவையாக இருந்திருக்கும் அளவு கிடைக்கல. when they were remotely working from home அப்படின்னா என்ன, சப்போர்ட் மட்டும் இல்லை, அவங்க யூனிவர்சிட்டிக்கும் வர இயலலை. ஸோ அவங்க வந்து ரிமோட்டாக வீட்டில இருந்தே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதோட passage 2 முடியுது. நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம். The objective behind the information furnished in the passage, கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஓட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷனில். ஆப்ஷன் ஏ, to examine the experiences faced by the teachers because of the sudden transition from offline to online mode of teaching due to the COVID-19 outbreak. இதில் என்ன சொல்கிறாங்க, டீச்சர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸஸை எக்ஸாமின் பண்ணுறது தான் நோக்கம் அப்படின்னு ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு பாசிபிள் ஆப்ஷனாக வரலாம். ஆப்ஷன் பி, டு ஐடென்டிஃபை த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங். ஸோ இதுலேயும் போட்டிருக்காங்க ஆன்லைன் கோச்சிங்கான இது பாசிபிளி இருக்கலாம், பட் நம்மளுக்கு ஆஃப்லைன் கோச்சிங்கோட டிஃப்ரென்சஸை ஸ்பெசிஃபிக்காக ஆத்தர் வந்து எலாபரேட் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு இது வராது. ஆப்ஷன் சி, டு ரிவீல் த சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் COVID-19. இதுவும் நம்மளுக்கு வராது, ஏன்னா நம்ம COVID-19ஓட எல்லா சைடு எஃபெக்டும் ஆத்தர் விவரிக்கலை, ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் சைடு எஃபெக்ட் மட்டும்தான் சொல்லியிருக்காரு, அதாவது ஆஃப்லைன் டு ஆன்லைன் கிளாஸ் ட்ரான்சிஷன் பற்றி. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் சி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் டி, டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் டு பி ஏபிள் டு கோப் அப் வித் கிரைசிஸ் லைக் சுச்சுவேஷன் ஈவன் இன் த எஜுகேஷனல் செக்டர். தேவை, அதாவது கிரைசிஸ் லைக் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு விவரிக்கிறதுக்காக ஆத்தர் இதை சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது பார்க்கணும். ஆப்ஷன் டி, டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் டு பி ஏபிள் டு கோப் அப் வித் கிரைசிஸ் லைக் சுச்சுவேஷன்ஸ் ஈவன் இன் த எஜுகேஷனல் செக்டர். இந்த மாதிரி எமர்ஜென்சி வந்தாலும் அதை எப்படி நம்ம மாறிட்டு அடாப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத ஆத்தர் விவரிக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது இம்ப்ளைடாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு இது எக்ஸ்பிளிசிட்டாக ஆத்தர் கன்க்ளூஷனில் ஸ்டேட் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் டியும் வராது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சராக வரும். அடுத்த கொஸ்டின் போகலாம். Based on the ideas presented in the paragraph, it will not be possible to draw out useful recommendations for situations like the pandemic unless. Option A, the factor required to contribute to quality education by online and offline modes is examined. First question பார்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, based on the ideas given in the passageல கொடுத்த ஐடியாஸ் வச்சு it will not be possible to draw out useful recommendations unless. நம்ம பேசேஜில் கொடுத்த ஐடியாஸ் வச்சு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்க முடியாது, எது இல்லாமல் நம்ம அந்த மாதிரி யூஸ்ஃபுல் ரெக்கமெண்டேஷன் எடுக்க முடியாது. அதாவது நம்ம பேராகிராஃபில் கொடுத்த ஐடியாஸ் வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ரெக்கமெண்டேஷன் எடுக்கிறதுக்கு எது ரொம்ப தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 நெகட்டிவ் வரதுனால டபுள் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா, நம்ம டைரெக்டாக எது ரொம்ப முக்கியம் யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு பார்த்தலாம், எது இல்லாமல் நம்ம யூஸ்ஃபுல் ஐடியாஸ் எடுக்க முடியாது, டபுள் நெகட்டிவ் இல்லாமல் முடியாது அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம்.
The factors required to contribute to quality educations by online and offline modes are examined. ஸோ எதெல்லாம் தேவை ஆன்லைன் மோடுக்கும் ஆஃப்லைன் மோடுக்கும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ரெக்கமெண்டேஷன் எடுக்க உதவுதா கோவிட் லைக் சுச்சுவேஷன்ஸ்க்கு? பாசிபிளி உதவும், பட் டைரெக்டாக இல்லை. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனே வராது. நாலேஜ் அபவுட் the infrastructural availability in schools or universities is crucial. ஸோ இந்த நாலேஜ் வந்து முக்கியம் அப்படின்னு ரேண்டமாக ஸ்டேட் பண்ணுறாங்க. பட் இந்த ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக யூஸ்ஃபுல் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு உதவாது. The faculty is given adequate training and experience and providing online education is taken into consideration. Faculties வந்து ஆன்லைன் எஜுகேஷன் கொடுக்க வேண்டியதற்கான ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது கன்சிடரேஷனில் எடுத்துக்கிறது தேவையா? கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம ஆத்தரே அதுதான் சொல்லியிருக்காரு, ஃபேக்கல்ட்டிஸ்க்கு சரியான ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்தா தான் ப்ராப்பரான ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியும் கரெக்டாக, இல்லைன்னா நம்மளுக்கு டேட்டாவே இன்வாலிட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் சி பாசிபிளாக இருக்கலாம். ஆப்ஷன் டி, a detailed analysis of the comparative performance in the online and offline modes is done. So கம்பேரிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணுமா? நம்ம டேட்டா எடுக்கலாம், பசங்க ஆஃப்லைனில் நல்லா பண்ணாங்க, ஆன்லைனில் சரியாக பண்ணல அப்படின்னு நம்ம டேட்டா எடுத்தாலும் அது வந்து யூஸ்ஃபுல் டேட்டாவாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங்கே தராமல் திடீர்னு தண்ணியில் தள்ளின மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷன், க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் வந்து இது செஞ்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலி ஆன்லைன் கிளாஸஸ் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் யூஸ் கேசஸ், அதாவது பெட்டரான அவுட்புட் கொடுக்குமா அப்படின்னு எப்போ பார்க்க முடியும்னா ஃபேக்கல்ட்டிஸ்க்கு சரியான சப்போர்ட்டும் சரியான ட்ரைனிங்கும் கொடுத்தா மட்டும்தான். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் கேன் பி மோஸ்ட் கன்வீனியன்ட்லி இன்ஃபர்ட் ஃப்ரம் த பேசேஜ்? இந்த பேசேஜ்லேருந்து நம்ம எது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். Option A, whether online face-to-face university teaching activity is a genuinely complex task that involves multiple elements of interlinked activity systems. என்ன சொல்றாங்க, ஆன்லைனா இருந்தாலும் ஆஃப்லைனா இருந்தாலும் யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணுறது நிஜமாவே ஒரு கஷ்டமான டாஸ்க். ஓகேவா? இன்டர்லிங்க்ட் ஆக்டிவிட்டி சிஸ்டம்ஸ், வேறு நிறைய பேர் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு அவுட்புட்டா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சுக்கலாம், ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், எது இருக்கிறதுலே க்ளோசஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் பி, it has been more challenging for both individual academics and institutions to quickly adopt to online teaching during the COVID-19 pandemic. இது நம்மளுக்கு டெஃபினட்டாக வராது. நம்ம ஆத்தரோட ஆர்குமெண்ட்க்கு ஆன்டிதெட்டிக்கலாக இருக்குது, அதாவது ஆப்போசிட்டாக இருக்குது. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு individual academics and institutionsக்கு. Option B, it has been more challenging for both individual academics and institutions to quickly adopt to online teaching during COVID-19 pandemics. இண்டிவிஜுவல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், ரெண்டு பேர்த்துக்குமே சீக்கிரமாக ஆன்லைன் டீச்சிங்க்கு அடாப்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆன்லைன் டீச்சிங் ஆக்டிவிட்டி சிஸ்டம்ஸ் கிரியேட்டட் அ ஃபண்டமெண்டல் கான்ட்ரடிக்ஷன் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் டீச்சிங் ஆக்டிவிட்டி சிஸ்டம்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி இது அப்ஜெக்டிவ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்டில் என்னெல்லாம் செய்யணும், செயல்முறைகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் சொல்லித்தர வேண்டிய செயல்முறைகள் வந்து ஆஃப்லைனில் சொல்லித்தர வேண்டிய செயல்முறைகளுக்கு நல்லா கான்ட்ரடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு டென்ஷன் வந்து நம்மளுக்கு பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் டீச் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸரே ஆன்லைனில் டீச் பண்ணணுன்னா வேறு ஒரு மெத்தட் எடுக்கணும், வேறு ஒரு டிசைன் ப்ராசஸில் போகணும் அப்படின்னு விவரிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு ஆப்ஷன் சியும் பாசிபிளாக இருக்கும். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் த அபவ். நம்மளுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கிறதுனால ஆல் ஆஃப் தி அபவ் தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் சூட்டபிள் பாலிசி டெசிஷன் should be devised by administrators of the schools and universities in the light of the facts presented in the paragraphs? So administrators of schools and universities என்ன மாதிரி பாலிசி பண்ணணும், பேராகிராஃபில் கொடுத்த ஃபேக்ட்ஸ் அதாவது இன்ஃபர்மேஷன் வச்சு என்னெல்லாம் பாலிசி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, there must be an insight into the complexity of online teaching and need to work for the capacity building of teachers during such extraordinary times, and there is a greater need to create a teacher community and foster collaborating teaching
and foster collaborative teaching relationships among the members even if it takes time. இது நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ டைம் ஆனாலும் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்க. டீச்சர்ஸ் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணி பேசி கலந்துரையாடி ஒரு பெட்டர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், பெட்டர் ஃபோரம் கொடுக்கணும், நம்ம வந்து அதை நோக்கி பயணிக்கணும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அப்படின்னு ஆப்ஷன் ஏ சொல்லுது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ பாசிபிளி வரலாம் ஆன்சராக. Option B, the faculty members must be oriented towards the lasting changes brought about to the roles and identities in teaching. So faculties வந்து புதுசாக வந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்ணுறதுக்காக ஓரியன்டேஷன் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் சரியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அப்புறமா எது பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்துக்கலாம். ஆப்ஷன் சி, it is time to develop a comprehensive understanding of the challenges experienced by individual academics and changes created by those academics. இது வந்து நம்ம பேசேஜ்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சூட்டபிள் பாலிசி டெசிஷன். ஸோ இது வந்து பாலிசி டெசிஷனாக குவாலிஃபை ஆகாது, இது வந்து பேராகிராஃபோட ரீஃப்ரேசிங்காக தான் குவாலிஃபை ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் சி வராது. ஆப்ஷன் டி, there is a need to develop infrastructure in schools and universities. இது வந்து நம்மளுக்கு பேராகிராஃபில் சொல்லவே வரல. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் டியும் வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ பியில் ஒன்று எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. The faculty members must be oriented towards lasting changes brought about to their roles and identities in teaching. ஸோ நம்மளுக்கு ஃபேக்கல்டிஸ் கிட்ட எடுத்து சொல்லவே தேவையில்லைங்க, அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரிலாம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தான் சொல்லித்தரணும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சராக வரும். அடுத்த கொஸ்டின் போகலாம். Which of the following points most closely supports the fact that present education system lacks the structure to sustain effective teaching during and after periods of lockdown? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினே பெருசாக இருக்கும்போது நம்ம வந்து முக்கியமான கீவேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ், இதில் இருக்க எந்தெந்த பாயிண்ட் க்ளோஸ்லி சப்போர்ட்ஸ், இது ஒத்து போகுது. The fact that the fact present education system lacks the structure எதுக்காக, sustain effective teaching லாக்டவுனுக்கு அப்புறமா. ஸோ எந்த பாயிண்ட் வந்து க்ளோஸாக சப்போர்ட் பண்ணுது, எதை சப்போர்ட் பண்ணுது, கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சிஸ்டம்ஸ் லேக் பண்ணுது, ஸ்ட்ரக்சர் லேக் பண்ணுது தேவையான அளவுக்கு அப்படின்னு. எதுக்கு ஸ்ட்ரக்சர் தேவையான அளவு இல்லை, லாக்டவுன் மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அப்படின்னு. A, there are inadequate applications and platform for effective online teaching. ஓகேவா, இது வந்து நம்ம பேராகிராஃப் சொல்லுது, பாசிபிளி இருக்கலாம். Shift from offline to online was faced with resistance. இது வந்து நம்ம உண்மைன்னு சொன்னாலும் இதுக்கு கொஸ்டினுக்கு ஒத்து போல. எந்த பாயிண்ட் வந்து க்ளோஸாக சப்போர்ட் பண்ணுது, நம்மளோட க்ளோஸாக சப்போர்ட் பண்ணுது, அதான் கீவேர்டுங்க. பாசிபிளி இருக்கலாம், பட் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ அளவுக்கு அது ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பி வராது. The academia's long established roles and identities have been completely altered by the pandemic. பேண்டமிக் வந்து லாங் எஸ்டாப்ளிஷ் முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லா ரோல்ஸ் அது எல்லாத்தையும் மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து க்ளோஸ்லி சப்போர்ட்ஸ் the given situation. Students are interested in online examinations and schools and universities are finding difficult to shift to offline mode. ஸோ இது வந்து டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணாது. என்ன சப்போர்ட் பண்ணணும், நம்மளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறத சப்போர்ட் பண்ணணும். இது என்ன சொல்லுது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் மோடை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஆஃப்லைன் மோட் மாறுறதுக்கு தான் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து வீக்கெண்ட் பண்ணுது நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் டி வராது. ஸோ நம்மளுக்கு ஏ மற்றும் சியில் ஒன்று எலிமினேட் பண்ணணும். There are inadequate applications and platforms for effective online teaching. இது வந்து உண்மையாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆப்ஷன் சி அளவுக்கு சரியாக சப்போர்ட் பண்ணல. ஏன்னா ஆப்ஷன் சியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ப்ராப்பராக ரீசன் இருக்குது. முன்னாடி இருந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து பேண்டமிக் மாற்றிடுச்சு, அதனால போஸ்ட் பேண்டமிக் நம்ம ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சராக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம பேசேஜ் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம் CLAT 2022 கொஷின் பேப்பருக்கு. நம்ம திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்சிக்வெண்ட் பேசேஜஸ்க்கு. தேங்க்யூ.